இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் தியானிக்க கொடுக்கப்பட்டுள்ள இறை வார்த்தை புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை திருவார்த்தைகள் 43 48 முடிய. இன்றைய நற்செய்தி வாசகமானது பகைவனையும் அன்பு செய்ய அழைப்பு விடுக்கின்றது. நம்மை துன்புறுத்தும் உள்ளங்களின் மனமாற்றத்திற்காக இறைவனிடம் ஜெபிக்க அழைக்கின்றது. இந்த தவக்காலத்தை இறைமகன் இயேசுவின் பாடுகளோடு இணைந்து நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். அவரின் வழியில் அவரின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு, மகனே மகளே, என்னை போல் நீயும் மற்றவரை மன்னிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார். வெறும் வார்த்தையாக அல்ல, மாறாக வாழ்வினால் வாழ்ந்தும் காட்டினார். இறுதியில் கல்வாரியில், தந்தையே, இவர்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியாது, இவர்களை மன்னியும் என்று இறை தந்தையிடம் தன்னை துன்புறுத்தியவர்களுக்காய் மன்றாடுகின்றார். ஒருவரை ஏற்றுக்கொள்ளாது, மன்னிக்காது, உறவுகளை முறித்து கொண்டு வாழும் மக்களை இந்த சமூகத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கின்றோம். பகைமை உணர்வால், வெறுப்பால் பழி தீர்க்க துடிக்கின்ற மக்கள் இன்றும் ஏராளம். இவர்களின் மத்தியில் இறைவனின் சீடர்களாய் வாழ அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் இவர்களின் மனமாற்றத்திற்காக ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம். நல்லோர், தீயோர், நேர்மையற்றோர், நேர்மையுள்ளோர் என்று பாகுபாடு இன்றி கதிரவனை ஒதுக்கிச் செய்யும் இறைவனின் மக்களாகிய நாம் அவரின் வழியில் இறை இயேசுவோடு இணைந்து பயணிக்கின்ற போது இவர்கள் நாம் ஆயனில்லா ஆடுகளாய் விட்டுவிடாது நல்வழி காட்டுவோம். நல் உறவுகளோடும் அன்போடும் என்றும் ஒற்றுமையோடும் வாழும் சமூகமாக, குடும்பமாக, இறைவனின் பிள்ளைகளாக வாழ வழிகாட்டுவோம். இறையாசீர் பெறுவோம். நன்றி.